நமஸ்தே து மகாமாயே. வாங்க மாப்பிள, சந்தோஷமான விஷயம் மாப்பிள. உங்க தங்கச்சிக்கு சுகப்பிரசவம், பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆத்தா காப்பாத்திட்டா. எத்தனை நாள் லீவ்ல வந்தீங்க? 1 மாசம் லீவ் மாமா. அது வரைக்கும் நம்ம வீட்டுல தான் தங்கணும். சும்மா ஆடு கோழின்னு அடிச்சு போடுறேன், தின்னுபிட்டு அடையாளம் தெரியாம போங்க. ஆமா, தொந்தியும் தொப்பியுமா போனா மறுபடியும் மிலிட்டரியில சேர்க்க மாட்டாங்க. நீங்க வேற. என்ன மாப்பிள்ள நின்ட்டீங்க? வாங்க போலாம். இவர் யாரு மாமா? இந்த ஊர் எம்எல்ஏவா? இல்ல. மந்திரியா? இல்ல மாப்பிள்ள. அப்புறம் இவ்வளவு பெரிய கட் அவுட் வச்சிருக்காங்க? இவர்தான் பெரியவர். பெரியவர்னா? இந்த ஊருக்கு எல்லாமே இவர்தான். எல்லாமே என்ன மாமா? அதாவது மாப்பிள்ள, இங்க இருந்து எதுவும் பேச வேண்டாம், வீட்டுக்கு போய் பேசலாம். முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுவோம். வாங்க போலாம். பிள்ளைகளே, உங்களுக்கு மிட்டாய் வேணுமா? கடவுள்கிட்ட கேளுங்க. மிட்டாய் கிடைச்சதா? பெரியவர்கிட்ட கேளுங்க. பிள்ளைகளே, மிட்டாய் வந்துச்சா? கடவுள்கிட்ட மிட்டாய் கேட்டீங்க, அவர் கொடுக்கல. பெரியவர்கிட்ட மிட்டாய் கேட்டீங்க, அவர் கொடுத்திருக்காரு. அப்ப பெரியவர் தானே நமக்கு எல்லாம். என்ன மாமா இது? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த குழந்தைகிட்ட தெய்வத்தையே மறைக்கிறாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பெரியவர் தான் தெய்வம். ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, அன்னைக்கு வாங்கின சுதந்திரம் இன்னும் இந்த ஊருக்கு வந்து சேரல. சரி சரி, வாங்க மாப்பிள்ள போலாம். மகாலட்சுமிக்கு இந்த மாமனோட பரிசு. அலுலுலுலுலுலு. மாமா, என் தங்கச்சிக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துட்டா அம்மனுக்கு பட்டு துணி சாத்துறதா நேர்ந்துகிட்டேன். வாங்க நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? கோயிலுக்கு போக முடியாதுன்னு. ஏமா? கோயில் மூடி பல வருஷம் ஆச்சு. என்னது? கோயில் மூடி பல வருஷம் ஆச்சா? ஆமா மாப்பிள்ள, பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த தகராறுல பெரியவர் கோவிலை இழுத்து மூடிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கோவில் பக்கம் யாருமே போறது கிடையாது. மீறி போனா அவங்கள கொலை பண்ண கூட தயங்க மாட்டாரு பெரியவர். என்னங்க இது அநியாயமா இருக்கு? ஒரு தனி மனுஷன் இந்த ஊரையை அடக்கி வச்சிருக்கான். பொது ஜனங்கள் கும்பிட வேண்டிய கோயிலை பூட்டி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இத்தனை வருஷமா இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்ல? என்னைக்காவது ஒரு நாள் ஆத்த கண்ணை திறப்பா, கோயிலும் திறக்கும், மறுபடியும் இந்த ஊர் செழிப்பாகுங்கிற நம்பிக்கையில தான் நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். கேட்கறதுக்கே கொடுமையா இருக்கே. இத்தனையும் பார்த்துட்டு போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்கலையா? இந்த ஏரியாவுல கான்ஸ்டபிள் இருந்து கலெக்டர் வரைக்கும் கவர்மெண்ட் சம்பளம் போய் சேர்றதுக்குள்ள பெரியவருடைய சன்மானம் போய் சேர்ந்துரும். இந்த பாருங்க, நீங்க வேணா பெரியவருக்கு பயப்படுங்க, நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அம்மனுக்காக நேர்ந்துகிட்டத கேவலம் ஒரு மனுஷனுக்காக நான் மாத்திக்க முடியாது. என் வேண்டுதலை நான் நிறைவேற்றத்தான் போறேன். வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க. மனசுக்குள்ள அம்மனை நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வேண்டுதல் நிறைவேற்றலாம். தயவு செஞ்சு கோயிலுக்கு போக வேண்டாம். இவங்களுக்கு தெரியாம கோயிலுக்கு போவோம், என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். சார் எங்க போறீங்க? கோயிலுக்கு. அதான் பூட்டி இருக்குல்ல, பார்த்தா தெரியல. பூட்டி இருக்கிற கோயிலை திறக்கத்தான் வந்திருக்கேன். பார்த்தா மிலிட்டரி மாதிரி தெரியுது. பச்சை சட்டை ரத்தக்கராக நான் பாக்குறேன். மரியாதையா திரும்பி போயிடு. சிந்துறதுக்காகவே ரத்தத்தை சேமிச்சு வச்சிருக்கவங்க நாங்க. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். நேர்த்தி கடனை நிறைவேற்றாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஐயா அர்ச்சனை பண்ண வந்திருக்காரு, பிரசாதம் கொடுத்த வேண்டியதா?
யாரோ மிலிட்டரிக்காரனா சாமி கும்பிட வந்திருக்கான். அது வேற ஒண்ணும் இல்ல மில்ட்ரி. இந்த ஊருக்கு யாரு சாமி கும்பிட வந்தாலும் அவளை சாமி கிட்ட அனுப்புறது எங்க வழக்கம். இன்னைக்கு நீ வந்திருக்க, உன்னை யாரு கொல்றதுன்னு எங்களுக்குள்ள ஒரு சின்ன பந்தயம். பந்தயத்துல நான் ஜெயிச்சுட்டேன். அதனால உன்னை நான் இப்போ கொல்ல போறேன். ஆமா, ஊருக்கு வந்தமா, தங்கச்சியை பார்த்துமா, பாசத்தை பொழிஞ்சுமா, பாயசத்தை சாப்பிட்டுமா, பஸ் ஏறி போனோமான்னு இல்லாம உன்னை யாருப்பா கோயில் பக்கம் எல்லாம் வர சொன்னது? கோயில் ஜனங்களோட பொது சொத்து. அங்க போறத தடுக்கிற உரிமை தனி மனுஷனுக்கு கிடையாது. நடத்த முடியாத கோயிலை நல்லா நடத்துறதுக்கு அரசாங்கமே நிதி உதவி செய்யுது. ஆனா நீ நல்லா நடந்துகிட்டு இருந்த கோயிலை அநியாயமா பூட்டி வச்சிருக்க. உன்னை கவர்மெண்ட் சும்மா விடாது. கோட்டை வாசலை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு தனி கவர்மெண்டே நடத்திட்டு இருக்கோம். இங்க தனி எம்எல்ஏக்கள், தனி எம்பிக்கள் எல்லாரும் இருக்காங்க. நாங்களும் மந்திரி சபை கூட்டுவோம். புதுசு புதுசா சட்டம் போட்டுக்கிட்டே இருப்போம். கோயில் கிட்ட போறவங்களை கொல்ல சொல்லி இந்த ஊர் அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா தெய்வத்திட்ட முறையிடுவாங்க. ஆனா நீங்க அந்த தெய்வத்தையே பிரச்சனை ஆக்கிட்டீங்க. நியாயம் கட்டி வரவன்ட்டு அநியாயமா நடந்துக்கிறீங்க. நான் ஒருத்தர் சாகிறத பத்தி கவலைப்படல. ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? வேற என்ன நடக்கும்? கடுமாதி தான் நடக்கும். கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் சாவு. நீ துப்பாக்கி எடுத்தவன், உனக்கு துப்பாக்கி தாண்டா சாவு. உயிர் போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நீ கவர்மெண்ட மட்டும் இல்ல, கடவுளே ஏமாத்திட்டு இருக்க. கடைசியா ஞாபகம் வச்சுக்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஆனா நான் உட்காந்துகிட்டே கொல்லுவேன். யார பாக்கணும்? பெரியவரை பார்க்க வந்திருக்கேன். பெரியவரை பார்க்க யார் வந்தாலும் சட்டையை கழட்டிட்டு உள்ள போறதுதான் வழக்கம். நான் யார் தெரியுமா? புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர். கலெக்டரே ஆனாலும் சரி, பெரியவரை பார்க்கணும்னா சட்டையை கழட்டி தான் ஆகணும். சதான் தம்பி யாரு? ஏதாவது நன்கொடை வசூல் பண்ண வந்திருக்கியா? நன்கொடையா? ஐ அம் இன்ஸ்பெக்டர் ரத்னம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஸ்டேஷனுக்கு போகாம இங்க எதுக்கு வந்திருக்க? இன்னைக்கு என்ன லீவா? மிஸ்டர், டியூட்டில வந்திருக்க இன்ஸ்பெக்டரோட விளையாடாதீங்க. அந்த மிலிட்டரி மேன் கோச சம்பந்தமான விசாரணை பண்ண வந்திருக்கேன். ஏன் செய்கிறீங்க? அது இல்ல, மிலிட்டரி மேன் கொலை விசாரிக்க நீ வந்திருக்க. உன் கொலை யாரு விசாரிக்க வருவான்னு நினைச்சு பார்த்தேன். சிரிப்பு வந்துருச்சு. இந்த கிண்டல் வேணாம். சொல்லுங்க, மிலிட்டரி மேன் எப்படி செத்தான்? இப்படித்தான். நீ புத்திசாலி, புரிஞ்சுட்ட. அவன் வெறப்பா நின்னா போயிட்டான். இந்த மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். மிலிட்டரி மேன் எப்படி செத்தான் எனக்கு தெரிஞ்சாகணும். நான் மிலிட்டரி மேன சுட்டேன். அவனை மட்டும் இல்ல,
கோயிலை துறக்க மிலிட்டரியா வந்தாலும் சுடுவேன். இன்னைக்கு ஒன்ன சுடுவேன், நாளைக்கு உன் குடும்பத்தை சுடுவேன். கோயில் பக்கம் யாரும் வராதீங்க, வந்தா சுட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த அளவுக்கு நான் இங்க ஆட்சி நடத்துறேன்னா எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. ஐஜில இருந்து மினிஸ்டர் வரைக்கும் எல்லாரும் என் கையில இருக்காங்க. நீ என்ன சுண்டக்கா இன்ஸ்பெக்டர், ஒரே டெலிபோன்ல உன் ஜாதகத்தை மாத்தி காட்டு. என்கிட்ட மோதி சாகணும்னு நினைக்கிறியா, இல்ல சன்மானம் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறியா? நீயே முடிவு பண்ணிக்க. யார் என்னங்களா வண்டி எங்க போகுது? ஐயா, நாங்க கழக்கூத்தாடிங்க, ஊர் ஊரா போய் கூத்து நடத்துறவங்க. பக்கத்து ஊர்ல கூத்த முடிச்சிட்டு அடுத்தூருக்கு போயிட்டு இருக்கோம். இந்த வழியா சந்தன கட்டை கடத்திட்டு போறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. வண்டியெல்லாம் சோதனை பண்ணணும். யார் யார் உள்ள? எல்லாம் எங்கானுங்க தான் ஐயா. ஏயா, எல்லா வண்டியும் திறந்திருக்கு, இந்த வண்டி மட்டும் மூடி இருக்கு. எங்க ஜாதி பொண்ணு ஒண்ணு வயசுக்கு வந்திருக்கு, அந்த பொண்ணுதான் உள்ள இருக்கு. இன்னும் 3 நாளைக்கு எந்த ஆம்பளையும் பார்க்க கூடாது. அது எங்க ஜாதி முறை. ஜாதி முறை இருக்கட்டும், எங்களுக்கு போலீஸ் முறைன்னு ஒண்ணு இருக்கு. எந்த வண்டியும் சோதனை படாம இங்க இருந்து நகர முடியாது. வேணாயா, சொன்ன கழுகையா, வேணாயா. போலீஸ்காரன் கைய பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் 4 எழுத்து படிக்காத நாடோடிதான். ஆனா நல்லது கெட்டதை நச்சுன்னு சொல்லுவேன். பெரியவர் தான் இவ்வளவு தூரம் சொல்றாரு, உள்ள பொண்ணுதான் இருக்குன்னு. தயவு செய்து சொல்றதை கேளுங்க. நீ சொல்லி நான் என்னடா கேக்குறது? ஐயா, நான் சொல்றதை கேளுங்க. ஐயா வேண்டாம், அவன் அந்த மரத்துல கட்டி போடுங்க. ஐயா, நான் சொல்றதை கேளுங்க, வேண்டாம். சந்தன கட்டை கடத்துறானுங்க நினைச்சா சந்தன சிலையே கடத்துறானுங்க. சோதனை போட்டுற வேண்டியதுதான். நாங்க கணக்கூத்தாடிக்குதான்டா, மானம் கட்டு வைக்கலடா. காக்கி சட்ட வித்தைய நீ காட்டிட்ட, இப்ப கழக்கூத்தாடி வித்தைய பாரு.
எந்திரா. தமிழ்நாட்டு போலீஸுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. உன்ன மாதிரி 4 பேர் அதை காப்பாத்தினாலும் கூட பரவாயில்ல, அதை களங்கப்படுத்திடாதீங்க. என்னமோ தெரியல, கோட்டவாசல் வந்த உடனே வண்டி நின்றுச்சு. அம்மா இறங்கிட்டாங்க. காற்று வேற பலமா அடிக்குது. மழை வர்றதுக்குள்ள ஊருக்குள்ள போயிடலாம். இந்த சின்ன வயசுல புத்தி சரியில்லாத அம்மாவையும் நாடோடி கூட்டத்தையும் வச்சுக்கிட்டு ஊரூரா நீ போய் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா எங்க அம்மா குணமாகத்தான் போறாங்க. என் நம்பிக்கை வீழ்த்தேன். வாங்க போலாம். என்னடா சொல்ற? வருஷம் கோட்டை வாசல நம்ம தான் கூத்து நடத்திட்டு இருந்தோம். இப்ப நம்மள எதிர்த்து கூத்து நடத்த புதுசா ஒரு கூட்டம் வந்திருக்கு. யாருடா அது இந்த வசந்தி எதிர்த்து கூத்து நடத்த வந்திருக்கிறது? வாங்க ஒரு கை பாப்போம். துடிக்குது புஜம், கேட்பது நிஜம். தைகட தைகடதா, தைகட தைகடதா. யோ, யாரே உள்ள? வெளிய வாயா. இப்ப நீ வெளிய வரியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? ஜிம்முக்கு சிக்கா, நீதானா அந்த ஆளு? யார கேட்டு இந்த ஊருக்குள்ள வந்த? யார கேட்டு கூடாரத்தை போட்ட? நீங்க யாரு? இந்த ஊர் இளவரசியா? தலையில கிரீடத்தை காணோம். கிண்டல் வேண்டாம். நான் இந்த ஊருக்குள்ள பல வருஷமா கூத்து நடத்திக்கிட்டு வரேன். இந்த வசந்தியை பத்தி தெரியாதவங்க இந்த சுத்துப்பட்டியிலேயே யாரும் கிடையாது. சத்திரப்பட்டி, சடையம்பட்டி, அத்திப்பட்டி, அரசப்பட்டி, சேடப்பட்டி, சின்னாளப்பட்டி, வாடிப்பட்டி, வளையப்பட்டி, கள்ளிப்பட்டி, பள்ளிப்பட்டி, அள்ளிப்பட்டி, அத்தனை பட்டியிலும் கேட்டு பாரு இந்த அள்ளிராணியோட பெருமையா. இருக்கட்டும் இருக்கட்டும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? யோ, இந்த ஊருக்குள்ள முதல்ல வந்தவன் நான் தான். அதனால மரியாதையா இந்த இடத்தை காலி பண்ணிடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். 4 எழுத்து படிக்காதவன் தான் இந்த வேலு. ஆனா நல்லது கெட்டது நச்சுன்னு சொல்லுவான். நீங்க இந்த ஊர்ல கூத்து நடத்துறது தெரியாம நாங்க இங்க வந்துட்டோம். செய்யற தொழில தெய்வமா மதிச்சு நீங்க சொன்ன மாதிரி நாங்க இந்த ஊரை விட்டு போயிடுறோம். வரமா இளவரசி? பாத்தியா, என்ன பார்த்த உடனே பயந்து ஓடிட்டான் பாரு. இதுக்கு தான் நான் வரணும்ன்றது. என்னங்க, நல்ல சகன புறப்படுங்க. கட்டுமா? ஐயோ, ஒத்தையர் எதிரில் வராரு. பாடவா இப்ப எதுக்காக என்ன பார்த்துட்டு ஓடினீர்? சகுனமா? ஐயர் ஒத்தையில வர்றாரு, இவரை பார்த்துட்டு போனா எந்த காரியமும் நடக்காதுன்னு. இதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தீர்? 30 வருஷமா கலெக்டர் ஆபீஸ்ல பியூனா இருந்தீர். இப்ப என்ன பார்க்காம போயிருந்தா கலெக்டர் ஆகிருப்பீரா? அது இல்ல ஐயர. என்ன நொல்ல ஐயர? இப்ப நீர் எங்க புறப்பட்டீர்? இந்தியா வறுமையில் இருக்க, அதை தீர்க்க போறீரா? இல்ல உலகம் பூரா அடிச்சுக்கிறாள, அதை சமாதானப்படுத்துறதுக்காக ஜெரிவா போறேடா? நான் எதுக்கு வந்துட்டேன்? என்ன பார்த்துட்டு போனா அதெல்லாம் நடக்காம போயிடுமா? ஓய், ஒன்னு சொல்றேன் ஓய், உமக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.
பூனை குறுக்க போனாலும், யானை குறுக்க போனாலும், நாய் நரி குறுக்க போனாலும், நாங்க ஒத்தையில போனாலும், ரெட்டையில போனாலும் நடக்கிறது தான் நடக்கும். வேற எந்த காரியமும் தடப்படாது. மார்ச் 31 பட்ஜெட்ல அவ என்ன எழுதுறாளோ அதுதான் நம்ம தலையெழுத்து. அதுபடிதான் நடக்கும். அதை தவிர நம்ம ஏத்தவும் முடியாது, இறக்கவும் முடியாது. நன்னா உழைங்கோ, சகுனம் பார்த்து அழியாதீங்க, போங்கோ. பெரியவர்களே, தாய்மார்களே, கோட்டை வாசல் கோமான்களே, நாங்க நடத்துற கூத்த பத்தி நாங்களே பெருமையா பேசிக்கிட்டா அவ்வளவா நல்லா இருக்காது. நம்ம நாட்டுல எங்க கூத்து நடக்காத ஊரே கிடையாது. இங்க மட்டுமல்ல, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள் பேராத பட்டா. அடச்சே, இங்க என்ன கோபால் பப்படியை விக்கிறீங்க? சத்து கூத்த ஆரம்பிப்பீங்க சும்மா நை நைன்னு பேசிக்கிட்டு. ஜிமுக்கு சிக்கா, எங்க கூத்த பார்த்துட்டு மைசூர் மகாராஜா அரண்மனை எழுதி வைக்கன்னு சொன்னாரு. ஊத்துக்குள்ளி ஜமீன் ஊரே எழுதி வைக்கிறேன்னு சொன்னாரு. அண்ணாமலை மகாஜனங்களே, நல்லா கேட்டுக்குங்க. இப்ப நாங்க நடத்த போற பிரம்மாண்டமான கூத்த பார்த்துட்டு உங்க வாயை திறந்தா மட்டும் போதாது, பர்சையும் திறக்கணும். பொறியா முதல்ல வித்தையை காட்டட்டும். அரேயோ சாம்பா, 6 அடி ஒசரத்துல நிக்கிற இந்த ஐயா அசந்து போற மாதிரி ஒரு வித்தை எடுத்து காட்டு. அலறி அடிச்சு ஓடட்டும். மகாஜனங்களே, நாங்க இவ்வளவு நேரம் செஞ்ச அரிய பெரிய சாதனைகளை பார்த்து அப்படியே அசந்து போயிருப்பீங்க. உங்களை எல்லாம் இன்னும் சந்தோஷப்படுத்தணும்னு தான் என் ஆசை. ஆனா இந்த வானம் மப்பு மந்தாரமுமா இருக்கிறதால மழை பெய்யற மாதிரி இருக்கு. எனவே இந்த நிகழ்ச்சியை இதோட முடிச்சுக்கிறதா இருக்கும். நம்ம பேசிக்கிட்ட படி உங்க கையில உள்ள காசுங்களை எல்லாம் எடுத்து இந்த தட்டுல போடுங்க. மகாஜனங்களே, மைசூரையும் ஊத்துக்குழியும் அண்ணாமலையும் அசத்தின இந்த அம்மா இப்ப இந்த கம்பி மேல ஏறி உங்களை எல்லாம் கலக்க போறாங்க. அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன குடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத கொடுங்க. மார்கழி மாசத்துல எல்லாம் நாங்க கம்பி மேல நடக்கிறது இல்ல. எம்மாடி, இது தை மாசம், நீ தை தை நடக்கலாம். வாமா ஏறு ஏறு. எல்லாரும் ஒரு தடவை ஜோர கை தட்டுங்க பாப்போம். ஏறு. நீ இவ்வளவு தூரம் அவமானப்படுத்திட்டல, நீ மட்டும் சரியான ஆம்பளையா இருந்தா இந்த கம்பி மேல ஏறி நடையா பாப்போம். இது மேலையா? நீ வாசி. என்னையா இந்த ஊரை விட்டு காலி பண்ண சொன்ன? என்கிட்ட மோதின எந்த ஆம்பளையும் ஜெயிச்சது கிடையாது. நீ சாதாரண பொண்ணு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த ஊரை விட்டு நீ காலி பண்ணலன்னு வச்சுக்க, இவங்க எல்லாம் உன்னை தொலைச்சிருவாங்க. வரட்டுமா கண்ணு? அம்மனிக்கு ஆத்திராத மனுடோ. வணக்கம். அசாமில் நடந்த பயங்கர கலவரத்தில் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு 10 பேர் படுகாயம் அடைந்தனர். சம்பவம் பற்றி விசாரித்த போது ஒருவர் கூறுகிறார், நடத்த தெரியாமல் கூத்து நடத்தியதால் எங்களுக்கு கிடைத்த பரிசு என அவர் கூறுகிறார். பாதிக்கப்பட்ட மற்றொரு பரதேசி கூறுகிறார், एक दूसरे के लिए मैंने प्यार किया, आखिरी रास्ता अंधा कानून. இவர்களுக்கு இடிபோல் விழுந்த அடியின் காரணமாக இருவோடு இரவாக ஊரை விட்டு ஓடிவிடலாம் என அவர் கூறுகிறார். துயர சம்பவத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த இனத்தின் தலைவியான சிமுக்கு சிக்கா என அழைக்கப்படும் வசந்தி அவர்களிடம் ஒரு நேரடி விசாரணை. அடி செருப்பால உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணையே கிடையாது.
வெண்டைக்காய் மூஞ்சி கறி எடுத்து பூசாம இப்படி கும்மாளம் போட்டுட்டு இருக்கே. ச்சே. என்னக்கா பண்ண சொல்ற? இப்படி வா. என்ன சாமி இது? என் கவலைய தீக்கிறதுக்கு நான் கஞ்சா குடிக்கிறேன். கஞ்சாவா? அதான் இந்த நாட்டு மக்களையே கெடுக்குதே, அதை குடிக்கலாமா? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, அதில் கஞ்சா செடியும் முளைக்கிறது. அதுல போதை இருக்குன்னு ஆண்டவனுக்கு தெரியாதா? தெரிஞ்சும் ஏன்டா அதை முளைக்க வச்சான்? என்ன மாதிரி ஆளுங்க அதை குடிச்சிட்டு நிம்மதியா தூங்கணுங்கிறதுக்காக தாண்டா. சாபாஸ், சரியான பதில். நானும் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க சாமி. அதே வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, அதில் அரளி செடியும் முளைக்கிறது. அது விசச்செடி என்று கடவுளுக்கு தெரியாதா? தெரிஞ்சு ஏன் முளைக்க வைக்கிறான்? அதை புடுங்கி அரைச்சு குடிச்சிட்டு உங்களை மாதிரி உள்ளவங்க ஒரு 50 லட்சம் பேர் சாக வேண்டியதானே? ஜனத்தொகையும் குறையி 50 லட்சம் ரேஷன் கார்டு மிச்சமாகும். போடா புண்ணாக்கு. இந்தாங்க. வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. முருகா. என்னம்மா, தாலிய கண்ணில் எடுத்து ஒத்திக்கிட்டா உன் புருஷன் தப்பிச்சிருவானா? அவன் தப்பிக்கிறதுக்கு அவன் ஒழுங்கா இருக்கணும். இல்ல சாமி, ராத்திரி அவர் படுக்கையில பக்கத்துல படுத்திருந்தாரு. அதான் தாலி இருக்கான்னு பார்த்தேன். இருக்கு. ஓ, ராத்திரி படுக்கையில புருஷன் கூட படுத்திருந்தா எங்க தாலிய அறுத்துட்டு போயிடுவானோங்கிற சந்தேகம். அவனுக்கு அறுக்கிறதுக்காக கட்டின தாலிய அவனே அறுத்துட்டு போயிடுவானோங்கிற பயம். ஆக ஒவ்வொரு பொம்முனாட்டி தாலிய கண்ணில் எடுத்து ஒத்திக்கிறது தாலி இருக்கான்னு பாக்கத்தானா? பேஸ்மா பேஸ். 2000-3000 வருஷமா இதுக்கு விளக்கம் கிடைக்காம அலைஞ்சானுகோ, இன்னைக்கு நேக்கு விளக்கம் கிடைச்சிருத்தோ. கத்தியை வைத்துக்கொள். முன்பு உன் மானத்தை காக்க இதை தந்தேன், இப்பொழுது நமது மானத்தை காக்க இதை வைத்துக்கொள். பூங்குடி, நீ ஒரு வீராங்கனை. அழக்கூடாது. இப்படி பண்ணிட்டியம்மா. என்னக்கா இப்படி பண்ணிட்ட? ஐயோ, பயப்படாதம்மா. நாங்க 4 பேருமே தியேட்டர் முதலாளிங்க தான். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தெரிய கிழிச்சு போட்ட, அதுக்கு நாங்க வருத்தப்படவே இல்ல. அதுக்கு பதிலா எங்க 4 பேத்துக்கு முன்னாடி ஒரு அருமையான ஆட்டம் ஆடு பாப்போம். ஊருக்குள்ள அத்தனை பேத்துக்கு முன்னாடி துணியை கிழிச்சுட்டு ஆடுற நீ கொஞ்ச நேரம் எங்க முன்னாடி துணியே இல்லாம ஆட. அது கடக்கோத்தாடி பொண்ணு, கை தட்டினா தான் ஆடும். இவன் யாரா? அவன் 5வது ஆளு. தம்பி, ஏற்கனவே நாங்க 4 பேர் செட்டப் பண்ணிட்டோம், உன் வேலையை பாரு. ஐயா, இது நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. அது எங்க கூட்டத்தை சேர்ந்த பொண்ணு. இந்த வேலு 4 எழுத்து படிக்காதவன் தான், ஆனா நல்லதை கெட்டதை நச்சுன்னு சொல்லுவோம். இது நல்லதுக்கு இல்ல. நீ வாமா, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன். டேய், உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளு, நாங்க தரோம். வேலையை பார்த்து போடா. அப்படி போடு. இத பாருமா, ஒரு பொண்ணு உடுத்துற துணி 4 பேர் கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கணும். இப்படி 4 பேரு கையை பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்க கூடாது. ஐயோ, டேய், யாரா அவன் வேட்டி போத்திட்டு இருக்குது? டேய் டேய் டேய், எந்திரா எந்திரா. நீயா? யார கட்டிங்க படுத்திருக்க? ஐயோ, என் புருஷ இடத்துல நான் படுக்கிறதுக்கு யாரு கேட்கணும்? கட்டிலே வந்து படுக்கணும்னு நினைச்சேன், கட்டினதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு விட்டேன். ஆமா, இன்னைக்கு என்ன சமையல் பண்றது? விட்டா குடும்பமே நடத்திடுவ போல இருக்கு. ஒரு ஆம்பளையோட வேட்டியை உருவுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்ச. உனக்கு ரொம்ப குளிர் விட்டு போச்சு. ஆமையா, ராத்திரி பூரா ஒரே குளிரு.
எதையோ எடுத்து போத்தி பார்த்தேன். ஒண்ணும் சரிப்பட்டு வரல. கடைசியா உன் வேட்டிய உருவி குப்புன்னு போத்தினேன். கப்புன்னு அடங்கிருச்சு. சும்மா சொல்லக்கூடாதியா, உன் வேட்டியில கூட ஏதோ ஒரு மகிமை இருக்கத்தான் செய்யுது. இருக்குண்டி இருக்கும். செய்யறதையும் செஞ்சுட்டு கிண்டலா பண்ற. வெள்ள போடி. எனக்கு சிக்கா ஏயா, ஒரு வயசு பொண்ணு வளைய வராளே, கொழைய பேசுறாளே, இத கூட புரிஞ்சுக்காம என்ன நீ வெளியில போன்னு சொல்றியே, இது உனக்கு நல்லா இருக்காயா? யோ, நேத்து 4 பேர்ட்ட இருந்து என்ன காப்பாத்துன. இனிமே நிரந்தரமா நீதான் என்ன காப்பாத்துவேன்னு முடிவு பண்ணி இங்க வந்துட்டேன். நான் மட்டும் இல்லையா, எங்க ஆளுங்களும் வந்துட்டாங்க. உங்க ஆளுங்களா? நான் என்னங்க சத்திரமா கட்டி வச்சிருக்கேன். வரவும் போறவெல்லாம் தங்குறதுக்கு. கொன்னுடுவோம் உன்னை. தம்பி, ஏன் வீணா சண்டை போடுறீங்க? ஊர் 2 பட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. கூத்தாடிங்க நாமளே 2 பண்ணலாமா? அவங்களும் நம்மளோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பாவம் இருந்துட்டு போட்டுமே. ஐயா, உங்களுக்கு இவளை பத்தி தெரியாது. விட்டா ஒரு சாம்ராஜ்யத்தை கவுத்துருவா. சரி விடுங்க தம்பி, அவங்க ஆசை ஏன் கெடுப்பானே. கூட சேர்ந்து கூத்து நடத்தட்டும். குடிக்கிற கஞ்சியை பகுந்து குடிப்போம். ஐயா, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க இங்கே இருந்துட்டு போட்டோம். நல்ல கதா. ஆதித்ய தர்ப்பயாமி, ஆதித்யம் தர்ப்பயாமி, அங்கார தர்ப்பயாமி, அங்காரகன் தர்ப்பயாமி, புதன் தர்ப்பயாமி, புதன் தர்ப்பயாமி, இங்க ஒரு ஒன்னே காரோ வைங்கோ. உத்ராதம், உத்ராகம், உத்ராதம், உத்ராகம், இங்க ஒரு 5 ரூபா வைங்க. தாமோதரம், 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 தாமோதரம். இங்க ஒரு 11 காரோ வைங்கோ. சாமி, எவ்வளவு வேணும்னு மொத்தமா கேளுங்க, கொடுத்துறேன். இப்படி சில்லறையா கட்டி என் உயிரை வாங்காதீங்க. மொத்தமா வாங்கினா சிரமப்படுவீர்னா இப்படி சில்லறையா வாங்க சொல்லி பெரியவா வாக்கு. தேவசம் பண்றதுனால என்ன சாமி பலன்? தோப்பனாருக்கு பிள்ளையாண்டா துரோகம் பண்ணியிருந்தா அவ ஆத்மா சாந்தி அடையும். இந்தியாவில் இருக்கிற பிள்ளைங்க மெஜாரிட்டி அப்படித்தான். நீர் எப்படி? ஓய், நானும் இதுவரைக்கும் எத்தனையோ தேவசத்துக்கு போயிருக்கேன். ஆனா தோப்பனார் மேல பாசம் கொண்ட பிள்ளையாண்டா இப்பதான் நான் பாக்குறேன். அம்பி அடாம சொல்றா. இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்க. இப்படி தோப்பனார் எப்படி செத்தாருன்னு சொல்லும். அப்பதானே அவ மேற்கொண்டு மந்திரத்தை ஆரம்பிக்க முடியும். சொல்றேன் சொல்லு. அத நான் எப்படி சாமி சொல்லுவேன்? நானே எங்க அப்பனை என்னுடைய இந்த 2 கையால கழுத்து நெரிச்சு கொண்டேன் சாமி. என்னவா இது? இதுக்கே இப்படி பதறனா எப்படி சாமி? என் ஜாதகத்துல இன்னும் 2 கொலை பண்ணணும்னு இருக்கு சாமி. இருந்தா நம்மள கொண்டு திறக்க பண்ணிட போறான். சீக்கிரம் வாரோ சாமி, பாதியிலே போயிட்டீங்க. முடிச்சு போங்க. ஓய், என்ன விட்டு போறீங்க? தொலையும். என்ன கர்ப்பக்கிட்டையும் பஞ்சபாத்திரத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே. அந்த பஞ்சமா பாதகங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோமே, அத பெருசா பேசாம வேற ஏதோ பெனாத்தின்னு வந்துட்டு இருக்கே. பேசாம வாருங்கானோ. எப்பா டிரைவர், பாத்து வரப்படாதோ. நான் பார்த்து வந்ததாலதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன எவ்வளவு அவசரம்? இந்தப்பா, நாங்க என்ன நிலைமையில இருந்து வர்றோம், எவ்வளவு பெரிய அபாய கட்டத்தை தாண்டி வரோம்னு நமக்கு புரியாது. நடந்த சம்பவம் அப்படி. இது பால் வண்டி, வேகமா தான் போகும். நீங்க தான் பார்த்து வரணும். போங்க, நன்னா போங்க. நடந்து வரவாள பாக்காதீங்க, சைக்கிள்ல வரவாள பாக்காதீங்க, உங்க காலு கீழே பிரேக் இருக்கு அதையும் பாக்காதீங்க. போங்கடா. போறண்டா நாய. ஓய், எந்த வண்டியில வேணாலும் மோதலாம், ஆனா பால் வண்டியில மட்டும் மோதப்படாது. ஓய், என்ன இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாருங்கிறது இவாளை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இன்னைக்கே ஒரு பாக்கெட்டை கட் பண்ணி மேல ஊத்திட்டு போயிட்டே இருப்பா. இன்னைக்காவது தனியா மாட்டினிய, கூடத்துல உங்ககிட்ட பேசவே முடியல. அது வேற ஒண்ணு இல்ல கிழவி, நீ தண்டத்துக்கு ஒண்ணு பெத்து வச்சிருக்கிய. ஏணி மாதிரி ஒசரமா ஒரு பிள்ளைய, அதுக்கு ஏதோ போனா போதுன்னு ஒரு வாழ்க்கை கொடுக்கலான்னு இருக்கேன். அதாவது உன் வீட்டு குத்து விளக்க நான் ஏத்துறத முடிவு பண்ணிட்டேன். ஏய் கிழவி, என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ போய்கிட்டே இருக்க. ஓஹோ, போய் நம்ம பிள்ளைக்கு இப்படி லட்டு மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாளுன்னு நம்பாம போறியா? என்ன பண்றது, நெடுன்னு தென்னை மரம் மாதிரி வளர்ந்தாலும் மனசு தேங்காய் மாதிரி பக்குவமா அழகா இருக்கே. நீ அச்சதை போட்டு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணு, மத்தது நான் கவனிச்சுக்கிறேன். என்ன சொல்ற? ஏய் கிழவி,
ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் பிள்ளைக்கு என்ன மாதிரி ஒருத்தி இறக்கப்பட்டு ஏடா கூடமா மாட்டினாதான் உண்டு. இல்ல உன் பிள்ளையோட வாழ்க்கையில கல்யாணம்ங்கிற ஒரு சம்பவமே நடக்காது. பொம்பளையோட மனசு பொம்பளைக்கு தான் புரியும் நினைச்சு உங்ககிட்ட சொல்ல வந்தா நீ அந்த ஆளுக்கு மேல வெறுப்பா இருக்க. போங்க, எக்கேடாவது கெட்டு போங்க. ஐயோ, என்ன ஆச்சு? நீங்களாம் கொஞ்சம் வெளியிருங்க, புடவை மாத்தணும். பயப்படாத தம்பி, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகல. வசந்தி மட்டும் நல்ல நேரத்துல அம்மாவை காப்பாத்தலைன்னா நாம அம்மா உயிரோட பாத்திருக்கவே முடியாது. தாத்தா, சும்மா இப்படி மாசம் நிக்காம மளிகை கடைக்கு போய் உப்பு மிளகு வாங்கிட்டு வந்துரு. அப்படியே வரும்போது சோடா ஒண்ணு வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. குண்டு சோடா. டேய் சாம்பிராணி, என்னக்கா வெந்நீர் போடணும். முதல்ல போய் அடுப்பு மூட்டி தண்ணி வை. சீக்கிரம் போடா. சரிக்கா, அங்க வந்துடுறேன். வசந்தி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீ என் உயிரையே காப்பாத்திட்ட. ஆமா, எங்க அம்மா எனக்கு உயிர். நான் சின்ன வயசா இருக்கும் போதே எங்க அம்மாவுக்கு மனநிலை சரியில்லாம போச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்காத வைத்தியமே இல்லை. மருத்துவம் முடியாதுன்னு கைவிட்டாலும் எங்க அம்மாவை அந்த ஆத்தா கைவிட மாட்டா. பெத்தவ புள்ளைய வளர்க்கறத பாத்திருக்கேன். ஆனா இப்பதான் முத தடவையா ஒரு புள்ள பெத்தவளை வளர்க்கறத பாக்குறேன். நீ கும்பிடுற தெய்வம் நிச்சயம் உன்னை கைவிடாதியா? நீங்களாம் யாரு? நாங்க யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ யாரு? நான் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், கோவில் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை சோதனை போடுற அதிகாரி. இந்த கோவில் பல வருஷங்களா பூட்டி இருக்கிறதா தகவல் வந்துச்சு. அதனால அத பத்தின விவரங்களை சேகரிச்சு மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்ண போறேன். நம்ம இலாக்கா, நாங்களும் கோயில் சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க தான். என்ன உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் தருது, எங்களுக்கு பெரியவர் தராரு. அது விடுங்கப்பா. கேமரா கொஞ்சம் தரீங்களா? ஒரு புனிதமான இடத்தை பூட்டி வச்சதும் இல்லாம அது சம்பந்தமா விசாரிக்க வந்த அதிகாரியை அவமானப்படுத்துறீங்க. நான் உங்களை சும்மா விட போறதில்ல. இது பெரியவரோட கோட்டை. எங்க அனுமதி இல்லாம தகவல் இல்ல தலையோடவே போக மாட்டேன். சும்மா மிரட்டாதீங்க ஐயா. உங்க பெரியவரை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா வந்திருக்கேன். இன்னைக்கு அவரை பார்க்காம நான் இங்க இருந்து போறதில்ல. வர சொல்லியா உங்க பெரியவரை? ஏப்பா இங்க வா. இத்தனை காரை நிறுத்திட்டு அந்த பாட்டை கேட்டு போறாரு, அவர் யாரு? சந்திரபாபு சொந்தக்காரரா? சத்தமா பேசாதயா, அவர்தான் பெரியவர். சந்திரபாபு பாட்டுனா அவருக்கு ரொம்ப உசுரு. இந்த கோட்டை வாசலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவர்தான்.
இந்த கோவிலை இத்தனை வருஷமா பூட்டி வச்சிருக்கிற பெரிய மனுஷன் நீதானா? கேக்குறேன்ல, ஏன் இத்தனை வருஷமா இந்த கோவில் பூட்டி இருக்கு? சாவி தொலைஞ்சு போச்சுப்பா. என்ன மிஸ்டர், விளையாடுறீங்களா? விளையாடிட்டு தான் இருக்கேன், பார்த்தா தெரியல. நான் கோவில் சம்பந்தப்பட்ட அதிகாரி. நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அப்பாப்பா இந்த அங்கிள நான் சொல்றேன்பா. அப்பப்ப நான் சொல்றேன்ப்பா. பிள்ளைங்களா, நமக்குள்ள என்ன ஒப்பந்தம்? இந்த ஆட்டத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த அங்கிள சொல்லணும். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இதுவரைக்கும் வந்த ஆபீசர்கள் எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்ல. பூட்டி இருக்கிற அந்த கோவிலை மறுபடியும் திறக்கிறதுக்கு சட்டபூர்வமா எல்லா நடவடிக்கையும் எடுக்கத்தான் போறேன். ஐ வில் டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் யூ. சும்மா வாழ வளன்னு பேசிக்கிட்டு ஜெயிக்கிறவங்க தான் சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்களே சுட்டீங்களாப்பா? நான் தான் ஜெயிச்சிருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்குன்னு இன்னொரு அதிகாரி வராமல போயிட போறாரு. எதுக்கும் சாயங்காலம் மினிஸ்டர்ட்ட போன் பண்ணி பேசுது. வாங்க போலாம். அநியாயமா ஒரு உயிரை கொல்றது எனக்கு பிடிக்காது. என்ன ஓய் மணியர், ரொம்ப நாளா ஊருக்குள்ள ஆளைய காணோம். மாயவரத்துல மாமியார் தவறிட்டா, அது விஷயமா விசாரிச்சுட்டு வரேன். என்ன ஓய் தலையில குண்ட தூக்கி போறீ? மாயவரத்துல போய் உங்க மாமியார் தவறிட்டாளா? என்னால நம்பவே முடியல. நேக்கும் தான் அழுக வர்றது, என்ன பண்றது? என்னாச்சு அவளுக்கு? ஏன் எழுதுன்னு இருக்க? ஓய், மாயவரத்துல இவன் மாமியார் தவறிட்டாளா? ஓய், அப்படியா? என்ன ஓய் இப்படி தேம்பி தேம்பி அழுதுன்னு இருக்கே? மாயவரத்துல இவன் மாமியார தவறிட்டாளா? என்ன ஏன் இப்படி அழுதுன்னு இருக்கே? ஓய், சமாச்சாரம் கேள்விப்பட்டீங்களா? ஓய், என்ன மாயவரத்துல இவன் மாமியார் தவறிட்டாளா? நானே இப்பதான் ஒரு வழியா அழுது ஓஞ்சிருக்கேன். ஏன் மாமியார் தவறி போயிட்டா, நீர் ஏன் சுவாமி இப்படி அழுறீர்? அதுக்கு இல்ல ஓய், மாமியார் ஆனதுக்கு அப்புறமும் அவ தவறி இருக்கான்னா அவளுக்கெல்லாம் யாரு புத்திமதி சொல்றது? ஆமா, அந்த ஆளை புடிச்சாச்சோ? ஓய், என்ன ஓய் அசட்டத்தனமா பேசுறீ? தவறி போயிட்டான்னா அந்த தவறி போயிட்டா இல்ல ஓய், வேற எந்த தவறு? டெத்து, அதாவது செத்துட்டா. ஐயா, அதத்தான் சொல்ல தெரியாம சொல்லி குடல புடிங்கிட்டியா ஐயா? ஓய், இது அந்த தவறு இல்ல, அந்த தவறு காலையுங்கோ. யோ, நான் புடவை கட்டுறத நீ பார்த்ததுக்கு நான் தானே ஐயோன்னு கத்துனோம், நீ ஏன் கத்துன? சரி சரி, வந்ததுதான் வந்த, அப்படியே இந்த புடவையை கட்டி விட்டுட்டு போ. என்னது, இந்த புடவையை நான் கட்டி வேணுமா? என்ன விளையாடுறியா? ஜிம்முக்கு சிக்கா, அன்னைக்கு சினிமா கொட்டகையில நீ தானயா பொம்பளையா லட்சணமா இருக்கணும்னு சொன்ன. சொன்னேன். கஷ்டப்பட்டு இந்த புடவையை வாங்கிட்டயா, கட்டதான் தெரியல. நீ பாட்டு கட்டுற, கூத்து கட்டுற, இந்த புடவையும் கட்டி விட்டுறேன். இந்த அம்மா ஜிமுக்கு சிக்கா, இந்த வேலு நல்லது கெட்டத நச்சுன்னு சொல்லுவான். இது நல்லதுக்கு இல்ல, இதுக்கு வேற ஆளை பாரு. இதுக்குன்னு வேற ஆளையா பார்க்க முடியும்? புடவை கட்டுறதுக்கு ஒரு ஆளு, தாலி கட்டுறதுக்கு ஒரு ஆளு தனித்தனியா பார்க்க சொல்றியா? ஏய்யா, என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீதானே ஆயிடுச்சு. கட்டியா? கட்ட மாட்டேன். இத பாருமா, நான் ஒரு கட்டுப்பாடோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அத கலைச்சிடாத. யோ, நீயா உன் கையால இந்த புடவையை என்ன கட்டி விடுற வரைக்கும் நான் இந்த புடவையை கட்ட மாட்டேன். நீ கட்டினா என்ன, கட்டாட்டி எனக்கு என்ன? என்ன ஆள விடு. யோ, வெறும் வாய்ச்ச விடால விடுறவ இல்லையா இந்த வசந்தி? நீ ஏதோ பாரு. யோ, ஒன்னதான் இந்த புடவையை நீ கட்டி விடுற வரைக்கும் உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம இருக்க போறேன். முதல்ல பிடி புடவைய. ஜிமுக்கு சிக்கா, முதல்ல வந்தது மேலாட, அடுத்து வர்றது உள்ளாட. இப்ப வர்றது பாவாடை. இந்த புடி என் கடைசி ஆடைய. என்னதான் நடக்கும்? உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமாடா? எதுக்கு நான் உள்ள போனோம்? பக்கவாதி உள்ள இருக்க எடுத்து வாசிக்க போறேன். வாசிக்கிற நேரமாடா இது? இல்ல, எனக்கு இப்ப வாசி ஆகணும். இப்ப வாசிக்க முடியாது. போடா. இல்ல, புலங்குலான்னு ஊதணும். ஊதனமா? ஆமா. வா இங்கே.
புல்லாங்குழல் உயரம் கூட இல்ல ஊத வந்துட்டான். யோ, நான் இப்ப கிட்டத்தட்ட என்ன நிலைமையில இருப்பேன்னு உனக்கே நல்லா தெரியும். மரியாதையா நான் 3 என்றதுக்குள்ள நீ உள்ள வந்து புடவைய கட்டி விடல, நான் இப்படியே வெளியே வந்துருவேன். 1 2 2 இதப்படி உள்ள வாயா. இந்த அதை கட்டிக்க. கட்டி விடியா? வேண்டாம், விளையாடாத, கடுப்பேத்தாத. கட்டி விடியா? அடி வாங்க போற நீ. ஏய். கட்டி விடியா? உரிமையோட ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறது பொண்ணு பெத்தவங்களா இருக்கணும், இல்ல புருஷனா இருக்கணும். எனக்கு பெத்தவங்க கிடையாது. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கருட வந்துருச்சு, கருட வந்துருச்சு. நம்ம ஊருக்கு கருட வந்துருச்சு. நல்ல காலம் பிறந்துருச்சு ஐயா, நம்ம ஊருக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுயா. விடிவு காலம் பிறந்துருச்சு நம்ம ஊருக்கு. ஐயா, நம்ம ஊருக்கு விடிவு காலம் வந்துருச்சு. என்ன ஜோசியரை சொல்றீங்க? கோயில் மூடினதுக்கு அப்புறம் இத்தனை வருஷமா வராத கருட இந்த வருஷம் நம்ம ஊருக்கு வந்திருக்கு. நிச்சயமா பாருங்க, இந்த வருஷம் கோயில் திறக்கத்தான் போகுது, நின்னு போன திருவிழா நடக்கத்தான் போகுது. அங்க பாருங்க ஐயா. எல்லாரும் கன்னத்துல போட்டுக்குங்க. உண்மையை தாயா சொல்றேன், கோயில் திறக்கத்தான் போகுது, நின்னு போன திருவிழா மறுபடியும் நடக்கத்தான் போகுது. யோ, இது வரைக்கும் கோயிலை திறக்க வந்த எத்தனையோ கவர்மெண்ட் அதிகாரிகளை அந்த கடவுள்கிட்டயே அனுப்பிட்டேன். அந்த கடவுளே வந்தாலும் கோயிலை திறக்க முடியாது. இந்த கருடம் வந்து என்னையா பண்ண போகுது? அது பாவம் வழி தெரியாம இந்த பக்கம் வந்திருக்கோம். அத போய் ஐதீகம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. கெட்ட ஜாதகத்தை கேட்கறதுக்கு கஷ்டமா தாங்க இருக்கும். பரீட்சித் மகாராஜா பாம்பு குத்தித்தான் சாவார்னு பல ஜோசியர்கள் சொன்னாங்க. ஆனா அதை நம்பாத அவரு ஜாதகத்தை பொய்யாக்கி காட்டுறேன்னு கடலுக்கு அடியில போய் உட்கார்ந்தாரு. கடைசியா அவர் கையில வச்சிருந்த எலும்புச்சம்பளத்துல இருந்த பூனாகம் கொத்தி அவர் விதி முடிஞ்சு போச்சு. ஜாதகம் ஐதீகம் இதெல்லாம் பொய் இல்லைங்க. பாம்புக்கு பயந்து கடலுக்குள்ள பதுங்கிறதுக்கு நான் ஒண்ணு பரிஷத் மகாராஜா இல்ல, நான் பெரியவர். இங்க ஆக்கல் அழித்தல் காத்தல் எல்லாமே என் கையில. இது என்னோட லோகம். இங்க நான் தான் எல்லாம். ஊருக்குள்ள தடை உத்தரவு போடுங்க. உனக்கு அந்த ஊர் வெளியூருங்க. வெளியூர்காரங்க இங்க என்ன வேலை? உனக்கு எந்த ஊரு? அரசப்பட்டீங்க. இன்னும் 1 மணி நேரத்துல நீ அரசப்பட்டியில இருக்கணும். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், வெளியூர்ல இருந்து யார் வந்தாலும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது. நாங்களா சொல்ற வரைக்கும் யாரும் வெளியூர் போக கூடாது. இது பெரியவரோட கட்டளை. யாரியா நீ? என்ன தெரியலீங்களா? இந்தூர் தாங்க. உள்ளூரா? போ. நீ யாரியா? நாய்க்கர் வீட்டு கல்யாணத்துக்கு வாசிக்க போயிட்டு இருக்கோமுங்க. நீ வாசிக்கலனாலும் நாய்க்கர் வீட்டு கல்யாணம் நடக்கும். மரியாதையா திரும்பி போங்க. 400 ரூபாய் பேசி 100 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி போட்டுங்க. ஏய், மீதி 300 ரூபாய் கொடுத்து அனுப்புங்கடா. கோவிலுக்கு முன்னால நம்ம ஆளுங்க எந்நேரமும் வீச்சருவலோட நிக்கணும். யார் வந்தாலும் கண்டம் நுண்டமா வெட்டி தள்ளணும். இந்தாங்கப்பா, கூடாரத்தெல்லாம் காலி பண்ணிட்டு உடனே கிளம்புங்க. என்ன விஷயம்? எதுக்கு காலி பண்ணணும்? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. வெளியூர்காரங்க யாரும் சுத்தோட்டத்துல இருக்க கூடாது. உடனே காலி பண்ணுங்க. இது பெரியவரோட உத்தரவு. யார் இவங்க? எதுக்கு இந்த மிரட்டிட்டு போறாங்க? உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது. நமக்கு எதுக்கு வீண் வம்ப? நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. புறப்படுற வழியை பாப்போம். ஐயா, எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எடுத்து வச்சாச்சு. எல்லாரும் ஏறிட்டாங்களா? ஏறிட்டாங்க. வாங்க போலாம். வசந்தி, அம்மா எங்க இருக்காங்க? அம்மா இங்க இல்லையே. சிக்கந்தர், அம்மா அங்க இருக்காங்களா? இங்க இல்லன்னு. அக்கா, அம்மாவை நீங்க பாத்தீங்க? உங்க கூடல இருப்பாங்கன்னு நினைச்சேன்.
கேட்கவி என்ன தைரியம் இருந்தா எங்க ஆளுங்களை அடிச்சிட்டு கோயிலுக்குள்ள போக பாப்ப. உன்னோட சாவு இந்த ஊருக்கு இன்னொரு பாடமா இருக்கட்டும். ஐயா, அம்மா இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என்னவோ போல ஆயிட்டாங்க. அன்னைக்கு குளத்துல விழுந்துட்டாங்க. இன்னைக்கு என்னடா கோவில் பக்கம் போனாங்க. வேண்டாம் ஐயா, வேண்டாம். இந்த ஊர் நமக்கு வேண்டாம். நாம வேற எங்கேயாவது போய் குழப்பம் நடத்துவோம். நாம் இந்த ஊரை விட்டு போக கூடாது. அம்மா, அம்மா, நீ நல்லாயிட்டம்மா.
அப்படியே அப்பா மாதிரியே இருக்கப்பா. ஏம்மா இந்த ஊர் விட்டு போக வேண்டாம்னு சொன்ன? இந்த கோட்டை வாசல் தான் நம்ம சொந்த ஊருப்பா. இது நம்ம பூர்வீக மண்ணு. இங்க நமக்கு சில கடமைகள் இருக்கு. என்னம்மா சொல்ற? சொல்றேன்ப்பா. இப்ப நான் சொல்ல போறது பெரும் சம்பவம் இல்ல. 25 வருஷத்துக்கு முன்னால கோட்டை வாசல்ல நடந்த சரித்திரம். இந்த ஊர்ல காவக்கார குடும்பம்னா ரொம்ப மரியாதையான குடும்பம். கோவில் நகைகளை பாதுகாத்து ஒவ்வொரு திருவிழாவிலையும் அம்மனுக்கு சாத்துறதுதான் காவக்காரனோட கடமை. உங்க அப்பா இந்த ஊரு காவக்காரனா இருந்தாரு. அவர் வீதியில நடந்து வந்தா ஊரே கையெடுத்து கும்பிடும். இந்த ஊரு அம்மன் கோயில் ஒரு காலத்துல பிரசித்தி பெற்ற கோயிலா இருந்துச்சு. கோட்டை வாசல் திருவிழான்னா 18 பட்டியிலிருந்தும் வண்டி கட்டிட்டு வந்து சாமி கும்பிடுவாங்க. இந்த ஊர்ல தர்மன்னு ஒரு அயோக்கிய கோவில் சொத்துக்கு காவக்காரனா இருந்தா. கோவில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய அவனே அது கொள்ளையடிக்க ஆரம்பிச்சா. அது தெரிஞ்ச உங்க அப்பா ஊர் ஜனங்களை ஒண்ணு திரட்டி நியாயம் கேட்டாரு. அதனால தர்மனுக்கும் உங்க அப்பாவுக்கும் தீராத பகை வந்துருச்சு. அந்த வருஷத்துல காவக்கார மரியாதை உங்க அப்பாவுக்கு கிடைச்சிருச்சு. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு திருவிழா அந்த வருஷத்துல அமோகமா நடந்துச்சு. ஐயா, போன வருஷம் வரைக்கும் நீங்க தான் இந்த ஊர் காவக்காரரா இருந்தீங்க. அம்மனோட நகைப்பட்டி உங்ககிட்ட தான் இருந்துச்சு. அம்மனுக்கு போட வேண்டிய நகைய ஒரே ஒரு நாள் பக்கத்து ஊர் அம்மனுக்கு போட்டு அழகு பாத்தீங்க. அது ஒரு தப்புன்னு இந்த மட ஜனங்க காவக்காரன் பதவியை செந்தூர் பாண்டி கொடுத்துட்டாங்க. இப்ப அவன் காவக்காரன் ஆயிட்டான், நீங்க கோவக்காரன் ஆயிட்டான். அது மட்டும் இல்ல முதலாளி, ஒவ்வொரு வருஷமும் நீங்க வரம் பிடிச்சு இழுத்தாதான் தேரே நகரும். இந்த வருஷம் தேர் அவன் இழுக்க போறான், உங்க பேர் அவன் கெடுக்க போறான். அவன் கை வச்ச தேரு களத்துக்கு போய் சேராது. ஏங்க, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? சாமி ஊர்வலமா வர வழியில இப்படி சாராய கடை போட்டிருக்கீங்களா? இது நியாயமா? தப்புப்பா. நான் சாராய கடை திறந்து வச்சுக்கிற வழியில தான் சாமி ஊர்வலம் வருது. சாமி கும்பிட்டா ஜனங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, சாராயம் குடிச்சா ஜனங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தர்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அந்த அம்மன் தேரை நான் களத்துல சேர்க்கணும். அந்த ஆத்தா கோபத்துக்கு ஆளாகாத மரியாதை அந்த கடை எங்க இருந்து எடுத்துரு. கடை காலி பண்ண இது ஒண்ணு கவர்மெண்ட் இடம் இல்ல, என் சொந்த இடம். இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன். தேவைப்பட்ட நீ தேர திருப்பிட்டு போ. இருங்க, கொஞ்சம் இருங்க. கும்பிடுறதுக்காக நமக்கு ஆண்டவன் கொடுத்த கைய யாரையும் கொல்றதுக்காக உபயோகப்படுத்த வேண்டாம். நம்ம காலி பண்ண வேண்டியது இவன் அல்ல, அந்த கடைய. போங்க. இந்த ஊர் அம்மன் கோயில்ல சட்டையை கழட்டிட்டு தான் உள்ள போனோம், அதுதான் ஐதீகம். என்ன பெரியவரே, சுண்டல் எப்படி இருக்கு? சுண்டல் நல்லா இருக்கு, ஆனா உப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஐயோ, இது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி இருந்தீங்கன்னா உப்பு மிளகாய் வெங்காயம் எல்லாம் கிள்ளி போட்டு தாளிச்சு படைச்சு ஒரு இலையில வச்சு உங்ககிட்ட கொடுத்துருப்போமே. ஏன் சுண்டலுக்கு இப்படி அலையிற? என்ன பண்றது, எங்க பரம்பரையே சுண்டல் தின்னு வளர்ந்து. சுண்டலுக்கு போய் பரம்பரை எடுக்கிறான். உன் பரம்பரையில எல்லாம் நல்லா வாழ்ந்து சொத்தெல்லாம் வச்சுட்டு தான் செத்துருப்பான். அத்தனை நீ சூதாடி தொலைச்சிட்டு கோயில் வாசல்ல சுண்டலுக்கு வந்து நிக்கிற.
ஏன் ஒரு இளநீ வாங்கி சாப்பிடுறது? காசு அங்க போனா காசு கேப்பல்ல, சுண்டல் தானே ஃப்ரீயா கிடைக்குது. நம்ம நாட்டுல விஷத்தை ஃப்ரீயா கொடுத்தா கூட உடனே வாங்கிக்குவா. கன்னியாகுமரியில ஒருத்தர் 5 ரூபாய் ஃப்ரீயா கொடுத்தா 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு போய் அந்த 5 ரூபாய் வாங்குற நாடாச்சே. இன்னும் கொஞ்சம் விட. போனா எனக்கு கொடை எடுங்க. முடியாது. எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க. கொடை எடுங்க. பாக்கட்டுமே, ஏன் பொண்டாட்டிக்கு நான் கூட பிடிச்சா அதுல என்ன தப்பு? பஞ்சம் என்ன? என்னையா என் பொண்டாட்டிக்கு நான் கூட பிடிக்கிறது தப்பா? கொடைய கண்டுபிடிச்சதே பொண்டாட்டிக்கு பிடிக்கிறது தானே. கேட்டீங்களா? வாங்க. உட்காருங்க, உட்காருங்க. வாங்கய்யா வாங்கம்மா. தம்பி, அண்ணா பெரியவா 2 ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. சரிண்ணா. அண்ணா அண்ணி, உங்க 2 பேரும் ஒன்னா பாக்குறச்ச அந்த சொக்கநாதர் மீனாட்சி போல் இருக்கீர். ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்படி போடுங்க. என்ன அப்படி பாக்குறேன்? இதுக்கு முன்னாடி தாலியை பார்த்தே இல்லையா? இல்ல, எப்படி ஆசீர்வாதம் பண்றதுன்னு பாக்குறேன். உம்மை பார்த்தா ஆசீர்வாதம் பண்ற மாதிரி தெரியல. தேங்காயை தூக்கிட்டு ஓடுற மாதிரி எனக்கு படுறது. ஓய், என்ன அரிசி நிரண்டி பாக்குறீர்? 5000 பொன்னியா? அது அச்சட. ஓய், அள்ளி பொண்ணு மாப்பிள்ள வேற அங்க போடு. என்னங்க இவ்வளவு நேரம் ஆச்சு, உங்க முதலாளியை காணோம்? கண்டிப்பா வந்துருவாரு. ஐயா, நம்ம பரமசிவம் வீட்டு கல்யாணத்துக்கு போனுங்க. நீங்க போற வரைக்கும் அந்த கல்யாணம் நிக்கும். நீங்க போடுங்க. பொண்ணோட தோப்பனர் வாங்க. முகூர்த்த நேரம் முடிய போறது. மாங்கல்ய தாரணம் பண்ணிடலாமோ? கொஞ்சம் பொறுங்க சாமி, இப்ப எங்க முதலாளி வந்துருவாரு. அவர் கையால தான் தாலி எடுத்து கொடுக்கணும். ஐயா, முகூர்த்த நேரம் வேற முடிய போகுதுங்க. ஐயா, நீங்க போற வரைக்கும் முகூர்த்த நேரம் நிக்குங்க. நமக்கு பொண்ணு மாப்பிள்ளையா முக்கியம், புறாதான் முக்கியம். நீங்க போடுங்க. என்னங்க புரியாம பேசுறீங்க? உங்க முதலாளி எப்ப வர்றது, கல்யாணம் எப்ப நடக்கிறது? முகூர்த்தத்துக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதான் காவக்காரையா வந்திருக்காரு, அவர் கையால தாலி எடுத்து கொடுக்க சொல்லுங்க. ஐயா, நீங்க போய் தான் தாலியே எடுத்து கொடுக்கணும். ஐயா போய் எடுத்து கொடுக்காம அந்த பையன் தாலி கட்டிடுவானா? நடந்துருமா அந்த கல்யாணம்? நீங்க போடுங்க. ஐயா கையால தாலி எடுத்து கொடுக்கணும். வாங்க. சர்வமங்கள மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கெட்டிமேளம் கெட்டிமேளம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா தண்டே பத்ராமி சுபகே த்வம் ஜீவ சததாம் சதம். ஐயா ஐயா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. அதனாலதான். ஐயா ஐயா, கோச்சுக்காதீங்க. என்ன ஓய், 10 பைசாவை கையில வச்சுட்டு ரொம்ப நேரமா அல்லாடிட்டு இருக்க? இந்த 10 பைசா உண்டியில போடலான்னு. 10 பைசா எல்லாம் உண்டியில தான் போட முடியும். வேற என்ன பேங்க்லயா போட முடியும்? இந்த 10 பைசா நீ உண்டியில போட்டு கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்குவேன்? எனக்கு 10 கோடி ரூபாய் வேணும்னு வேண்டிக்குவேன். கடவுளால 10 கோடி ரூபாய் கொடுக்க முடியுமோ? கடவுள் ரிசர்வ் பேங்க் வச்சிருக்காளா? பணம் அடிக்கிற மிஷின் வச்சிருக்காளா? பணத்துக்கெல்லாம் கவுண்டிங் இருக்கு ஓய். பணத்தை சுத்தி ரிசர்வ் போலீஸ் இருக்கு, மிஷின் கண் இருக்கு. அவ்வளவு ஈஸியா கடவுளால எடுத்து தர முடியாது ஓய். நீர் இந்த 10 பைசாவுக்கு என்ன வேண்டிக்கணும் தெரியுமோ? கடவுளே, நேக்கு கடைசி வரைக்கும் கை கால் எடுத்துக்காம இருக்கணும்னு வேண்டிக்கணும். நான் சொல்றது கரெக்ட்? கரெக்ட். போயிட்டே இரு. உங்க பேர் என்ன? திண்டுக்கல். ஓ, நான் பேரை கேட்டேன், ஊரை கேட்கல. பேரு தாங்க திண்டுக்கல். அப்படி ஒரு பேரா? ஏன் பழனி திருப்பதின்னு வச்சுக்கும் போது நாங்க திண்டுக்கல்னு பேரை வச்சு கூடாதோ? வச்சுக்கோ. திண்டுக்கல்னு வச்சுக்கோ, நாமக்கல்னு வச்சுக்கோ, மணப்பாறைன்னு வச்சுக்கோ, அங்க விக்கிற முறுக்குன்னு வச்சுக்கோ, இமயமலைன்னு வச்சுக்கோ, கன்னியாகுமரின்னு வச்சுக்கோ. கடைசியா 2 கல் எடுத்து தலைக்கும் காலுக்கு வச்சு படுத்துக்கோ. கோயில் எல்லாம் வந்து விவாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது. போயிருப்பா. உமக்கு என்ன வேணும்? வேண்டாம் சாமி. அப்படியே போயின்று. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, உள்ள
உள்ள உட்கார்ந்து இருக்கிற அம்பாள் சிலையே எழுந்திருச்சு வந்து என் கண் முன்னால நிக்குதோன்னு எனக்கு சின்ன டவுட். போங்க. எங்க போறது? இல்ல, ஒரு அர்ச்சனை பண்ணணும். யுவர் ஸ்வீட் நேம்? ராஜராஜ ராஜேஸ்வரி என்கின்ற அகிலாண்ட திரிபுர பூலோக சுந்தரி. சற்று இருங்கோ, எனக்கு மயக்கமே வந்துடும் போல் இருக்கு. கையில சோறா எடுத்துட்டு வந்தேடா. எதுக்கு? உங்க ஒருத்தர் பேரை கேட்ட ஒரு பண்ணக்கே அர்ச்சனை பண்ண சொல்றேன். அப்போ கடைசியா சொன்ன பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. கடைசியா என்ன பேர் சொன்னேன்? சுந்தரி. சுந்தரி? ஐ ஆம் சுந்தரம். சுந்தரி, ஐ ஆம் சுந்தரம். சுந்தரி, என்ன? ஐ ஆம் சுந்தரம். லட்சுமி, என்னாச்சுமா? மயக்கமா இருக்குங்க. காவக்கார ஐயாவுக்கு வாரிசு பிறக்க போகுது. இன்னொரு காவக்கார நம்ம ஊருக்கு வரப்போறா. ஆஹா, லட்சுமி வச்சுக்கோ. ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். ஆத்தா உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டா. வர்றையா? வர்றம்மா. அம்மா, கொஞ்சம் நில்லுங்கம்மா. என்னங்க ஐயா? எனக்கு பிறக்கிற குழந்தை சிறப்பா பிறக்கணும்னா அதுக்கு என்னமா பண்ணும்? குங்கும பூவை பால்ல கலந்து கொடுத்தா குழந்தை சிகப்பா பிறக்கும். அண்ணாச்சி, ஒரு 10 கிலோ குங்கும பூ கொடுங்க பாப்பா. 10 கிலோ குங்குமப்பூவா? 10 கிலோ குங்குமப்பூவை 10 ஒரு பொம்பளைங்க சாப்பிடலாம். என்ன காவக்காரர, வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஆமா, குங்கும பூ சாப்பிட்டா குழந்தை சிவப்பா பிறக்குன்னு நம்ம மருத்துவச்சி தான் சொன்னாங்க. நீங்க கொடுங்க. அதுக்கு 10 கிலோ வேண்டாம். இந்தாங்க. ஓ, இது போதுமா? போதும் போதும். லட்சுமி, என்னங்க இது? முதல்ல இது குடி, அதுக்கப்புறம் விஷயத்த சொல்றேன். பிறக்க போற குழந்தை உன்ன மாதிரி சிவப்பா பிறக்கணும் தான் குங்கும பூ பால்ல கலந்து கொடுக்கறேன். என்னம்மா இது? உனக்கா நான் எத்தனை கடை ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்படி பண்ணிட்டியே. எனக்கு செவத்த பிள்ளை வேண்டாங்க. உங்களை மாதிரியே கருப்பா அழகா லட்சணமா ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் கருப்பை போல ஒரு நிறமே இல்லைங்க. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. கோயில்ல 4 பேருக்கு மொட்டை போட வேண்டியிருந்தது, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. பரதேசி, ஒருவேளை கூழுக்கு வழி இல்லாத பிச்சைக்காரன் நாய், உனக்காக நான் காத்துட்டு இருக்கணுமா? ஒரு கோடீஸ்வரனுக்காக கூட நான் இவ்வளவு காத்துட்டு இருந்தது இல்லடா. என்னை காக்க வச்சுட்டல்ல, மொட்டை அடிச்சதாலதான் லேட்டு. அதே மொட்டை இவனுக்கு அடிக்கடா. ஐயா, சாமிக்கு மொட்டை போடுறதுக்காக முடி விட்டுருக்கேன். தயவு செய்து விட்டுருக்கீங்க. சாமிக்கு தானே மொட்டை போடணும். இது என்னோட லோகம். இங்க நான் தான் சாமி. அடிக்கடா. இது சாமிக்கு விட்டு முடியா? தயவு செய்து விட்டு சொல்லுங்க. ஐயா, ஐயா, தயவு செய்து வேண்டாம் சொல்லுங்கயா. ஐயா, இது என்னங்க அநியாயமா இருக்கு? கோழி கூப்பிடுற நேரமே தருமனா பஞ்சாயத்துக்கு வர சொன்னோம். உச்சி வேலையாச்சு, இன்னும் ஆணைய காணுமே. என்னைக்கு அவனோட காவக்காரன் பதவி போச்சோ அன்னையில இருந்து அவனோட அக்கிரமத்துக்கு அளவே இல்லாம போச்சு. இது வரைக்கும் அவன் ஆடு நாட்டத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லங்கிற தைரியம் இப்ப அவங்க வரட்டும்.
ரெண்டுல ஒண்ணு கேட்டுருவோம். மாரிமுத்துக்கு மொட்டை அடிக்க சொன்னது ஐயா தான். அதனால அந்த 100 ரூபாயை அபராதமா கட்டிட்டு வர சொன்னார். ஐயா, இது நியாயம் இல்ல, இது தர்மம் இல்ல, அநியாயம். அவரை நான் சும்மா விட மாட்டேன், அவரை நான் சும்மா விட மாட்டேன், அவரை நான் சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரியாம நான் உங்களை விட மாட்டேன். வண்டி எடுறா. ஏந்திரி. எதுக்கா கார் நிறுத்துறேன்? நீ மனுஷன் அவமானப்படுத்திருந்தா நான் உன்னை விட்டுருப்பேன். ஆனா நீ தெய்வத்தை அவமானப்படுத்திட்ட. மாரிமுத்துக்கு பதில் சொல்லாம நீ இங்க இருந்து போக முடியாது. எவனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதுக்காக நீ யார்? கடவுள் காரியத்துல யாரு குறுக்க வந்தாலும் அங்க அந்த காவக்காரன் நிப்பான். அனாவசியமா என் விஷயத்தில் தலையிடாத. பணத்தை கொடுத்தாச்சு, பஞ்சாயத்தை முடிச்சாச்சு, மரியாதை வழிவிடு. இது வரைக்கும் நடந்தது பஞ்சாயத்து இல்ல, இனிமேல் தான் பஞ்சாயத்தே நடக்க போகுது. மரியாதை வா. நீ ஒத்தையா வந்திருக்க, இங்க ஒரு ஊரே இருக்கு. நீயா வரதான் உனக்கு மரியாதை. மாரிமுத்து வா. பஞ்சாயத்துங்கிறது 4 பேர் பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்காகத்தான். இப்படி ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு பயந்துகிட்டு மரத்துக்கடியில உட்கார்ந்து மௌன விரதம் இருக்கிறதுக்காக இல்ல. அம்மனுக்கு காணிக்கையா சேர வேண்டிய முடிய ஒருத்த அநியாயமா எடுத்திருக்கான். அதுக்கு பரிகாரமா பஞ்சாயத்துக்கு 100 ரூபாய் பிச்சை போட்டிருக்கான். இன்னைக்கு தலைமுடி எடுத்துட்டு 100 ரூபாய் கொடுத்தவன் நாளைக்கு தலையே எடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். பஞ்சாயத்து சொல்லாத தீர்ப்ப பாதிக்கப்பட்டவனே சொல்லட்டும். சொல்லு மாரிமுத்து. என் தலைய மொட்டை அடிக்கும் போது நான் எப்படி துடிச்சனோ அதே மாதிரி அவர் துடிக்கணும். என் கையாலேயே அவர் தலைய நான் மொட்டை அடிக்கணும். நீங்களும் உங்க பஞ்சாயத்தும் ஐயா, தீர்த்து கட்டிட்டோம். எங்கடா இருக்க அந்த காவக்கார பையன்? கோயில்ல. அவனுக்கு ஏன் கையால் தான் சாவு. என்னன்னா இது? சட்டையை கலட்டிட்டு தான் இந்த கோயிலுக்குள்ள போகணுங்கிறது சம்பிரதாயம். இது நல்லா தெரிஞ்சிருந்தோம். சட்டையை போட்டுட்டு போக போறீங்க நியாயமா? தயவு செய்து சட்டையும் செருப்பையும் கலட்டிட்டு போங்க. போடா, நீங்க உங்க சம்பிரதாயமும். இந்த கோயில் இருக்கிறதால அந்த காவக்கார ஆடுறான்.
அந்த காவக்காரன் இருக்கிறதால இந்த ஊரே ஆடுது. இன்னைக்கு ஒரு முடிவோட வந்திருக்கேன். அவனை இங்கே குழி தோண்டி போச்சுட்டு இந்த கோயிலை இழுத்து மூடாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். வேணா சொல்றது கேளுங்க. அதோட வராதீங்கண்ணா. செருப்போட போறேன். சட்டை போட்டு உள்ள வராத தர்மா. வேண்டாம், சொல்றது கேளு. செருப்பு காலோட கோயிலுக்குள்ள வராத தர்மா. உன்னை வெட்டாம இங்க இருந்து போக மாட்டேன்டா. தர்மா, கோயிலோட புனிதத்தை கெடுத்துறாத. வேண்டாம் வேண்டாம் தர்மா. இத்தனை வருஷமா கோட்டை வாசல்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது. கோயில் சம்பிரதாயத்தை மீறி சாமியை அவமதிச்ச குற்றத்திற்காக தர்மனை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதா பஞ்சாயத்து தீர்மானிச்சிருக்கு. அது மட்டுமல்ல, அவன் குடும்பத்தில் யாருமே கோயில் வாசப்படி கூட மிதிக்க கூடாது. தருமனுக்கு இந்த ஊருக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அவன் வீட்டு நல்லது கெட்டதுக்கு யாரும் போக கூடாது. இது பஞ்சாயத்துடைய தீர்ப்பு. ஐயர் சாமி, ஐயர் சாமி, ஐயர் சாமி, ஐயர் சாமி. என்ன, நான் தூக்கு மாட்டிக்கிட்டு நிக்கிறேன். அத பார்த்துட்டு பேசாம போறீங்களே. என்ன செய்ய சொல்ற? ஒருத்த சாக போறானேன்னு ஒரு பதட்டம், பரபரப்பு, ஈவு இறக்கம் எதுவுமே இல்லாம இப்படி போறீங்களே. நீ மாட்டிட்டு செத்தா நாங்க ஏன் பதட்டப்படணும், பரபரப்படையணும்? நீ என்ன இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தியா, இல்ல ரயில கண்டுபிடிச்சியா, பஸ்ஸ கண்டுபிடிச்சியா, டெலிபோனை கண்டுபிடிச்சியா, அட்லீஸ்ட் சைக்கிள் காத்தடிக்கிற பம்பையாவது கண்டுபிடிச்சா? இந்த நாட்டுல 85 கோடி ஜனங்கள்ல நீ ஒரு புழைக்க தெரியாத நாய். நீ செத்தா நாங்க ஏன்டா பதட்டப்படணும்? எங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியாது சாமி. இப்ப என்ன இந்தியா உங்ககிட்ட கொடுத்து ஆள சொன்னாங்களா? எதுக்கு நீ தூக்க மாட்டேங்கிற? என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேண்டாம். நான் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும்னு சாக போறேன். எப்படா சந்தோஷமா இருக்க முடியும்? நீங்க செத்து போயிருவீங்க. அதுக்கப்புறம் சர்க்காருக்கு எவ்வளவு செலவு? உன் பணத்துக்கு காவல் நிக்க ஒரு போலீஸ், உன் பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஒரு ஜீப் வரணும். பெட்ரோல் என்ன விலை? உன் சாவல ஏதோ மர்மம் இருக்குன்னு உன் ஆத்தா அப்பா பொண்டாட்டி புள்ள வரைக்கும் லாக்கப்ல வைக்கணும். அவங்களுக்கு எல்லாம் சோறு போடணும். சாகரவங்க சும்மா வாடா சாகுறீங்க. சர்க்கார போடாத பாடுபடுத்திக்கலாம் சாகுறீங்க. சாமி, இனிமேல் நான் தூக்கு மாட்டிக்கவே மாட்டேன். போய் மாட்டிக்க மாட்டேன். சோம்பேறி பொழைக்கிறது போய் வழி பாரு. கோட்டை வாசல் ஊர் ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் அம்மன் கோயில் காப்பு கட்டி திருவிழா நடத்துறாங்க. நம்ம ஊரு காவக்காரையா நகைப்புட்டியை கொண்டு போய் அம்மனுக்கு நகை சாத்த போறாரு. நகையை சாத்த விட மாட்டேன். இனிமே இந்த ஊர்ல திருவிழா நடத்த விட மாட்டேன். அவமலை பெட்ரோல அவரை என் கையாலே எரிக்கிறேன்.
என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. முதல்ல அம்மனுக்கு நகையை சாத்தி ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வாங்க. போங்க சீக்கிரம். விட மாட்டேன். இந்த செந்தூர பாண்டியனை எவனும் எரிச்சதா சரித்திரமே இருக்கக்கூடாது. அந்த அயோக்கியனோட தீல நான் எரியக்கூடாது. அந்த ஆத்தாவோட தீபத்துல நான் ஐக்கியம் ஆகணும். அந்த ஆர்த்தி கட்டை எடுத்துட்டு வாங்க. இந்த கோயில்ல எவனுமே கால் வைக்க கூடாது இனிமே. ஆயுசு பூரா ஆத்தாளுக்காகவே வாழ்ந்து தன் ஆத்தாளுக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்டாரு உங்க அப்பா. அவரு சாகல, கோவில் முன்னால கற்பூரமா எரிஞ்சாரு. அன்னைக்கு நின்னு போன கோவில் மணி சத்தத்தை இந்த ஊர் ஜனங்க கேட்டு 25 வருஷம் ஆச்சு. அம்மனா பார்த்துதா மறுபடியும் நம்மள இந்த ஊருக்கு அனுப்பி இருக்கா. உங்க அப்பாவோட மறைவுக்கு அப்புறம் இந்த ஊர்ல தர்மம் தோத்துடுச்சு. தர்மம் பெரியவராயிட்டா. முன்னுப்பா அம்மா என்ன தடுக்காதீங்க. இத்தனை வருஷமா எங்க அப்பா யாருன்னு அந்த தெய்வத்துக்கிட்ட எத்தனை வாட்டி கேட்டிருக்கோம் தெரியுமா? ஆனா இப்பதான் தெரியுது எங்க அப்பாவே ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை களங்கப்படுத்தி உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நான் அவனை சும்மா விட மாட்டேன். நீ கொலகாரன் ஆகக்கூடாது. மூடி இருக்கிற கோயில மறுபடியும் திறந்து இந்த ஊரு காவக்காரனாகணும். ஆமையா, நேத்து வரைக்கும் எந்த ஊருன்னே தெரியாத உனக்கு இதுதான் சொந்த ஊருன்னு இப்ப தெரிஞ்சிருக்க. உங்க அம்மா சொன்ன மாதிரி நீ மறுபடியும் இந்த ஊர் கோயில திறந்து உங்க அப்பா மாதிரி காவக்காரன் ஆகணும். அது மட்டும் இல்ல, நின்னு போன திருவிழாவுல எத்தனையோ உயிர்கள் பலியாச்சு, ரத்தம் ஆறா ஓடிச்சு. அதே சம்பவம் மறுபடியும் நடக்க கூடாது. இன்னொரு குருட்சேத்திரம் இங்க உருவாக கூடாது. கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம இந்த வருஷம் திருவிழா நடக்கணும். சுடுகாடா இருக்கிற கோட்டை வாசல் சொர்க்க பூமியா மாத்தணும். ஓய் கணேசன், உண்மை எல்லாம் நம்பி ஒரு காரியத்துக்கு போக முடியாது. ஓய்
ஏன் இவ்வளவு லேட்டு? ஒண்ணும் இல்ல, ஆத்துல சுட சுட இட்லி சாப்பிட்டு வர்றேன், அதான் லேட்டு. யார சுட சுட நீர் இட்லி சாப்பிட்டீர்? ஐயோ, என்னன்னா இப்படி சொல்றீர்? சுட சுடன்னா இட்லியை சுடும் போது விரல சுடுறதுன்னா அந்த சுட்ட சொல்றேன். எந்த சூட்டையும் சொல்லாதீர். இப்ப நாடு இருக்கிற நிலைமையில எப்ப AK-47 AK-52 நாட்டுக்குள்ள உலாவ ஆரம்பிச்சுடுத்தோ அதுக்கப்புறம் சுட சுடங்கிற வார்த்தையவே யூஸ் பண்ணாதீர். சுட சுட இட்லி, சுட சுட தோசை, சுட சுட வடைன்னு சொல்லாதீர். என்ன எப்படித்தான் சொல்லணும்னு சொல்றீர்? ஆற இட்லி, ஆற தோசை, ஆற வடைன்னு சொல்லும். சுட சுடங்கிற வார்த்தைய நம்ம வாயிலிருந்து யூஸ் பண்ண கூடாது. ஓய் ஏ முனியாண்டி, என்ன சாமி? சாயந்தரம் திரும்பி போறச்சே ஆத்துல தலையை காமிச்சிட்டு போ. சரி சாமி. போய் இப்பத்தான சொன்ன லோகம் கட்டி கிடக்குதுன்னு அதுக்குள்ள அவகிட்ட போய் போறச்ச ஆத்துல தலையை காட்ட சொல்றீரே. அவ சைக்கிள்ல அருவாளை தொங்கிட்டு போறா. இவ போகும்போது எதிரில் ஒருத்தர் வந்து அவளுக்கு இவாளுக்கு சண்டையாகி இவ அவள் அடிக்க, அவ இவாள் அடிக்க, கடைசியில் இவாளுக்கு கோபம் வந்து சைக்கிள் இருக்கிற அருவாள் எடுத்து ஒரே வீச்சா அவ தலைய வீசி போலீஸ் ஸ்டேஷன் போறச்ச சாமி தலையை காட்ட சொன்னேர், காட்டிட்டேர். நீர் தான் விட்டு சொன்ன உங்க கதி என்ன ஆகிறது? நன்னா சொன்னீர், நன்னா சொன்னீர். டே முனியாண்டி, நீ சாயந்தரம் திரும்பி வர்றச்சே ஆத்துல தலையை காட்டவே வேண்டாம். டேய் தலையாண்டி, அம்மா, நீங்களா? இத்தனை வருஷமா எங்கம்மா போயிருந்தீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இவன் தான் என் புள்ள. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. என் புருஷன் காவக்காரரா இருந்தப்ப நின்னு போன திருவிழாவை என் புள்ள காவக்காரனாயி திரும்பவும் நடத்தணும். அதுக்கு இந்த ஊர் ஜனங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுக்குதான் நாங்க இப்ப இங்க வந்திருக்கோம். என்ன விஷயம்? ரேடியேட்டர்ல தண்ணி தீர்ந்து போச்சு, தண்ணி வேணும். வெளியே தொட்டில இருக்க எடுத்துக்கங்க. இன்னும் தூங்கல? இதோ படுக்க போறேன். காவக்காரையா இந்த ஊர்ல இருந்த வரைக்கும் இந்த ஊர் கட்டுப்பாடோடையும் கண்ணியத்தோடையும் இருந்தது. அவர் போனதுக்கு அப்புறம் இந்த ஊரை விட்டு அமைதியும் போயிடுச்சு. என் பிள்ளைக்காக நேர்ந்துகிட்ட எங்க அண்ணனை குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளிட்டானுங்க. இதுக்கெல்லாம் என்னைக்கு விடிவு காலம் பிறக்குமோன்னு நாங்கெல்லாம் ஏகிட்டு இருந்தோம். என்னைக்கு இந்த ஊருக்குள்ள கருடம் பறந்துச்சோ அன்னைக்கு நல்ல காலம் பிறக்குங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. இனிமே நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்துக்கும் நாங்க இருக்கோம். முதல்ல இந்த ஊர் ஜனங்களை ஒன்னா திரட்டணும். அதுக்கு உங்க உதவி அவசியம் தேவை. என் உயிரே போனாலும் சரி, இந்த ஊர் ஜனங்க உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வணக்கம். என்ன தெரியுதா உங்களுக்கு? நான் தான் இறந்து போன காவக்காரோட மனைவி லக்ஷ்மி. நான் இவங்களோட புள்ள. எங்க அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கேன். நீங்க மட்டும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா மூடி இருக்கிற கோவிலை திறந்து இந்த ஊரை பழைய நிலைமை கொண்டு வந்துடலாம். நீங்க இத்தனை வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு இப்ப பலன் கிடைச்சிருக்கு. இனிமே நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நாளைக்கு கோவிலை திறந்து முகூர்த்த கால் நட்டு அம்மனுக்கு காப்பு கட்டணும். இந்த வருஷ திருவிழாவை அமோகமா நடத்தணும். இது எல்லாத்துக்கும் உங்க ஒத்துழைப்பு வேணும். ஏன்னா நீ தண்ணியில நீச்சல் அடிச்சா நான் தரையில நீச்சல் அடிக்கிறோப்பா. ஆமா, என்ன சொன்ன? நீ ஊர் ஜனங்களை ஒண்ணு திரட்டி கோயில திறந்து திருவிழா நடத்துவ. நாங்க இதை பாத்துக்கிட்டு வாயில ஃபீடிங் பாட்டில் வச்சுட்டோமா?
ஏற்கனவே புருஷனை பறி கொடுத்துட்டு இல்ல இப்ப புள்ளையும் பறி கொடுக்க போறியா? என்ன ஏன்பா அடிக்கடி கொலைகாரன் ஆக்குறீங்க? மாவன, இந்த கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்றாங்களே, அதுல என் பேர் வரணும்னா இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ணணும்? 2 பேருப்பா. அப்ப ஆத்தாளையும் மாவனையும் அனுப்பிட வேண்டியதுதான். அது என்னப்பா சொன்ன? தரையில ரொம்ப நேரம் நீச்சல் அடிப்பியா? தரையில ரொம்ப நேரம் நீச்சல் அடிச்சா இப்படிதான்பா, சும்மா மூஞ்சி முகம் எல்லாம் எகிரிடும். இதப்பா, இந்த ஊரையே உன் கைக்குள்ள வச்சிருக்க, இப்போ உன் உயிரை என் விரல்ல வச்சிருக்கேன். சும்மா பட்டுன்னு சுட்டன்னு வச்சுக்க, பொட்டுன்னு போயிருவேன். அப்புறம் ஐயோன்னு சொன்னாலும் வராது, அம்மான்னு சொன்னாலும் வராது. உங்க ஆளுங்களை எல்லாம் அறுவாடை கீழே போட சொல்லு, போட சொல்லு. கோலத்தை பகல்ல தான் போடணும், ராத்திரில போட்டா ரொம்ப தப்புமா. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல அவங்கவுங்க தான் கோலம் போடணும், அடுத்த வீட்டுல போய் போடக்கூடாது. இப்ப இவன் வீட்டுக்காரன், நீ இவன் கூட தான் படுக்கணும். அடுத்த வீட்டுல போய் படுத்தா அதோட நல்லாவா இருக்கும்? என்ன அப்படி பாக்குற? இப்படிலாம் நான் சொன்னேன்னு வைய, இவன் நாக்கள் நரம்பு இல்லாதவன், அயோக்கியம், கேட்டவன் திட்டுவீங்க, நீங்க மட்டும் தப்பு தப்பா செய்வீங்க. பொம்பளைங்க அழகா லட்சணமா வீட்டுல உட்காந்துக்கிட்டு குமுதம் குங்குமம்னு புஸ்தகம் வாங்கி படிச்சுக்கிட்டு அதுல வர சமையல் குறிப்பை பார்த்து சேமியா கிச்சடி செய்வது எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி படத்தை விட்டுட்டு ஏமா இப்படி புதுமை பண்றேன்னு அலையுறீங்க. அப்பா, இந்த குடும்பத்தை நான் அழிக்கிறேன்பா. அப்பா, நான் அழிக்கிறேன்ப்பா. ஏப்பா, நான் தான் முதல் பிள்ளை, துப்பாக்கி எனக்கு தான் வேண்டும். நான் தான் இளைய பிள்ளை, எனக்குத்தான் துப்பாக்கி. இது என்ன ஞானப்பழமா? இருவரும் சண்டை போட்டுக் கொள்வதற்கு வழக்கம் போல் பந்தயம் போட்டு பார்த்து விடலாம். பூ விழுந்தா உனக்கு, தலை விழுந்தா தம்பிக்கு. இந்த ஊர்ல எவனாவது கோயில திறக்கணும், சாமி கும்பிடணும்னு வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க, அவன் வீட்டுல சாவு மணி சத்தம் தான் கேட்கும். இது என்னோட கடைசி எச்சரிக்கை. அம்மா, இவங்கெல்லாம் யாரு? என்ன பாவம் பண்ணாங்க? ஏன் நம்மளோட சேர்ந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க? நீ மட்டும் என்ன தடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நீ சொன்ன மாதிரி அமைதியான முறையில் இந்த திருவிழா நடக்கணும் தான் நானும் ஆசைப்பட்டேன். ஆனா புயலுக்கு அப்புறம் தான் அமைதினா நாம புயலா மாறதுல தப்பு இல்லம்மா. நம்மூர் சாமிகளே எடுத்துக்க, ஐயனார்ல இருந்து மதுரை வீர வரைக்கும் எல்லாரும் அருவாளோட தான் இருக்காங்க. முருகன் வேலோட இருக்காரு, சிவ சூலத்தோட இருக்காரு. அநீதியும் அராஜகத்தையும் அழிக்கிறதுக்கு ஆண்டவனே ஆயுதத்தை ஏந்தி இருக்காங்க. மதுரை வீர அருவாள் எடுக்கும் போது மனுஷன் எடுத்தா தப்பு இல்லம்மா. அம்மா, அகிம்சையாலையும் சத்தியாகிரகத்தாலையும் நம்ம நாட்டுல ஒரு தடவை தான் சுதந்திரம் வாங்க முடியும், அடிக்கடி வாங்க முடியாது. கத்தி கத்தி பேசினா இங்க கதையே நடக்காது. இந்த மண்ணுல ரத்தமே சிந்தக்கூடாதுன்னு ஆசைப்பட்ட எல்லா காந்திகளும் கடைசியா இதே மண்ணுல ரத்தத்தை சிந்திட்டு தான் செத்தாங்க. இன்னும் சில உயிர்கள் போய்த்தான் இந்த திருவிழா நடக்கணும்னு இருந்துச்சுன்னா
அதை யாராலும் மாத்த முடியாது. எனக்கு உத்தரவு கொடுங்கம்மா. அம்மா, கள்ளக்கூத்தாடி தொழில கர்ணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்க. கர்ணம் தப்பி சாகிறத விட கடவுளுக்காக சாகிறது சந்தோஷமா ஏத்துக்கிறேன். முதல் நாள் போர்ல புருஷனை பறி கொடுத்துட்டு மறுநாள் தம் பிள்ளைக்கு ரத்த பொட்டு வச்சு அதே போருக்கு அனுப்புன அவரு தாய். அந்த மண்ணில பிறந்தவதான் நான். உங்க அப்பா செத்து கோவில் வாசல்லையே உன்னோட உயிரும் போகணும்னு இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. உங்க அப்பா பேரை காப்பாத்து. இருட்டுமேட்டுல நடந்த கலவரத்துல சில உயிர்கள் பலியாயிருக்கு. கலவரத்துக்கு காரணமான உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இத பார், நடந்த கலவரத்துக்கு முழு காரணம் அந்த தர்மம் தான். என்னைக்கோ நடந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட விளையாடாத. கலவரத்துக்கும் என் பிள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு என் பிள்ளை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஊர் ஜனங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து கோயிலை திறக்க வந்திருக்கோம். பெண்ணை திரண்டு வரும்போது தாயை உடைக்கிற மாதிரி நல்ல காரியத்தை கெடுத்துறாதீங்க. ஓ, சென்டிமெண்டா? நான் ஒண்ணும் சும்மா வரல, வாரண்டோட தான் வந்திருக்கேன். அரெஸ்ட் பண்ணிதான் ஆகணும், வேற வழியே இல்ல. கோவில திறக்கும் போது தீட்டு விழக்கூடாதுன்னு பாக்குறேன். மரியாதை இடத்த காலி பண்ணு. நீ வேணா போலீஸ் அதிகாரியா இருக்கலாம், இவர் இந்த ஊருக்கே காவக்காரர். இவருக்கு ஒண்ணுன்னா இந்த ஊரு ஜனங்க ஒண்ணு சும்மா விட மாட்டாங்க. அவர் மேல கை வச்சீங்க, நாங்க பேச மாட்டோம், அவர்தான் பேசும். எங்க காவக்காரியாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க தலை தரையில உருளும். கான்ஸ்டபிள், விலங்கெடுத்து வாயா. ஐயா, வேலையா, வேலையா, என் பிள்ளை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. ஐயா, வேலையா, ஐயா, ஐயா, வேலையா, வேலையா, ஐயா, என் பிள்ளை ஒண்ணு இல்லையா, ஐயா, வேலையா, ஐயா. ஐயா, கவர்மெண்ட் எங்களுக்கு எண்ணி எண்ணி சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. அதுக்கு நாங்க விசுவாசமா இருக்க வேண்டாம்? என்னப்பா இதெல்லாம்? டேய், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுன்னு அடிக்கடி கேட்பீங்களே, இப்ப தரேன், முழுசா பயன்படுத்திங்க. இந்த கோட்டைக்குள்ள சட்டையோட நுழைஞ்ச ஆள் நீதான். ஒத்த ஆளா உள்ள வந்துட்ட. வெளியே போகும்போது உன்னை 4 பேர் தூக்கிக்கிட்டு தான் போகணும்.
நான் தான் இதெல்லாம் 24 மணி நேரமும் உன் பிரகாரத்தையும் சுத்தி வந்த என் புருஷனை தான் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன். இத்தனை வருஷமா ஒண்ணு பார்க்க முடியாத ஜனங்களை கண் குளிர பார்க்க வைக்கணும்னு ஆசைப்பட்ட என் பிள்ளையையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. இந்த கோவில் திறக்கணுங்கிறதுக்காக எத்தனை எத்தனை உயிர்களை பலி கொடுத்திருக்கோம். இன்னும் இன்னும் இதே நிலைமை நீடிச்சா நீ சக்தியுள்ள தெய்வங்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. நீ தூணிலேயே இருக்க வேண்டாம், துரும்பிலேயே இருக்க வேண்டாம். உனக்காக கட்டி வச்சிருக்கிற கோவில்லையாவது இரு. அநியாயத்தை தடுக்க ஆண்டவ வருவான்னு சொல்லுவாங்க. நீ அமைதியா இருக்கிறதுனாலதான் இங்க அநியாயமே நடக்குது. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். உன்னை நம்புறவங்கள நீ கைவிட மாட்டேங்கிறத நாங்க நம்பணும்னா உயிரே போயிருந்தாலும் என் பிள்ளைய நீ பழைக்க வைக்க. அவன் எங்க இருந்தாலும் அவனை இப்போ இங்க கொண்டு வந்து நிறுத்தணும். அது வரைக்கும் என் புருஷன் கற்பூரமாய் எரிஞ்ச இந்த இடத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த இடத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு இங்கே என்னால சமாதி கட்ட முடியும். ஆனா நீ சாகக்கூடாது. நீ பூட்டின கோவில உன் கண்ணு முன்னாலே திறக்கிறண்டா. வா.
அம்மா, அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க. கொடைய எடுங்க, வெக்கமா இருக்கு. உனக்கு கூட வெக்கம் வருதா? ஆச்சரியமா இருக்கு. ஜிமுக்கு சிக்கா, நேத்து வரைக்கும் வேணா நான் கழக்குத்தாடியா இருந்திருக்கலாம். இன்னைக்கு நான் காவக்கார பொண்டாட்டி. அப்படியா? ஏமா, பொண்டாட்டிக்கு கொடை பிடிச்சா தப்பா? கொடைய கண்டுபிடிச்சதே பொண்டாட்டிக்கு பிடிக்கதான்பா.